ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான சேமியா எப்படி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நீங்கள் 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேருக்கு சமைக்கிற மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டால் போதும். இந்த வெங்காயம் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் வதக்கணும். ஒரு ப்ரௌன் கலரில் டேர்ன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சேமியா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அணில் சேமியா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அணில் சேமியா வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் அணில் சேமியா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை வேறு என்ன சேமியா இருக்குதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லை, ஸ்கின் கேர், ஹேர் கேர், ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் கொதிக்கிறதுக்கு. அதனால் வந்து 2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் மட்டும் தான். நீங்கள் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சேமியா வந்து ஆட் பண்ணி இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள் தண்ணி இப்படி நல்லா கொதிக்குதுன்னு. இப்போ நம்ம வந்து சேமியா வந்து ஆட் பண்ணிடலாம். சேமியா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பேக்கெட்டில் வந்து பாதி சேமியா தான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா வந்து ஒரு 7 நிமிஷம் வந்து வேக வச்சா போதும். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. ஃபைனலாக சூப்பரான சேமியா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஊறுகாயோட தொட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.